அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கம். கதை கேட்போமா பகுதியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில், அதாவது தேவைக்கு அதிகமாக பொருள் வைத்திருப்பவர்கள், தேவைக்கு பொருள் இருப்பவர்கள், தினமும் தன் தேவைக்கு பொருளை தேடுபவர்கள், பொருளே இல்லாமல் இருப்பவர்கள் ஆகிய எல்லாரது வாழ்க்கையிலும் துன்பம் என்பது எப்போதும் இருப்பதாகவே பெரும்பாலான மக்கள் சொல்கிறார்கள். அதுபோலவே ஆரோக்கிய குறைபாடை பற்றின பயமும் மரண பயமும் எல்லோரிடமும் மேலோங்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? பொருளாதாரம் இருப்பவர்களுக்கு சுகங்களை அனுபவிக்க முடியாமல் போகிறது, அல்லது அனுபவிக்கக்கூடிய சுகங்களின் நினைப்பு கூட இல்லாத அளவுக்கு நிதானம் இழந்து விடுகிறார்கள். பொருளாதாரம் அளவாக இருப்பவர்கள் எந்த சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு எவ்வளவு செலவு செய்யலாம் என்று கணக்கு போடுவதிலேயே பாதி சுகம் போய்விடும். தான் கணக்கு போட்ட அளவை விட பொருளாதாரம் அதிகமாக செலவாகும் போது முழு சுகமும் போய்விடும். பொருளாதாரம் இல்லாதவன் மற்றவர் அனுபவிக்கும் சுகங்களை பார்த்து ஏங்கியே வருத்தப்பட வேண்டும். ஆக மொத்தம் எல்லோருக்குமே துன்பம் என்பது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஏன் தீருவதே இல்லை? வாழ்க்கை என்றாலே இப்படித்தானா? இது மாறுவதற்கு வாய்ப்பே இல்லையா? இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கான காரணத்தை முதலில் பார்ப்போம். ஒரு பெரிய செல்வந்தர் நட்சத்திர உணவகங்களிலெல்லாம் சென்று உணவருந்துகிறார். ஆனால் அவரின் எதிர்பார்ப்பு என்னவென்று சொல்கிறார் என்றால், நானும் வயல்கள் நிறைந்த பகுதியில் ஒரு ஆலமர நிழலில் கஞ்சியோ கூழோ குடித்துவிட்டு இருப்பதையே விரும்புகிறேன் என்கிறார். கஞ்சியோ கூழோ குடிப்பவனுக்கு உயர்தர நட்சத்திர உணவகங்களில் சென்று உணவருந்த வேண்டுமென்ற ஆசை இருக்கிறது. ஏன் இந்த வேறுபாடு? ஏனென்றால், எந்த விஷயம் நமக்கு சுலபமாக கிடைக்கிறதோ அதை பற்றின மதிப்பு நமக்கு தெரியாது. நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளின் மதிப்பு நமக்கு தெரியாததால் அவற்றை சரியாக நமக்கு பயன்படுத்த தெரியவில்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள் நம்முடைய தகுதிக்கு மீறினதா அல்லது குறைந்ததா என்று ஆராய்ந்து பார்க்கும் அறிவும் நம்மிடம் இல்லை. ஏனென்றால் நமக்கான தகுதி என்ன என்பதே நமக்கு தெரியவில்லை. நாம் எந்தெந்த விஷயங்களில் ஆசைப்படுகிறோமோ அந்தந்த விஷயங்களுக்கு எல்லாமே நமக்கு தகுதி இருக்கிறது என்று முடிவு செய்து கொள்கிறோம். ஒரு சிங்கம் கர்ஜித்தால் காடே அதிருமாம், மற்ற விலங்குகளெல்லாம் பயப்படுமாம். அதுவே ஒரு நாய் குலைத்து கொண்டே இருந்தால் கல்லடிதான் படும். நம்முடைய தகுதி சிங்கத்தின் அளவா அல்லது இந்த குறைக்கும் நாயின் அளவா என்பது பற்றியே நமக்கு தெரியவில்லை. நாய் சிங்கத்தை போல தன்னை மதிப்பீடு செய்து கொண்டால் வாழ்க்கை துன்பமாகத்தான் இருக்கும். சிங்கமும் தன்னை நாயாக நினைத்து கொண்டு கர்ஜிக்காமல் இருந்தால் சிங்கத்தின் மதிப்பும் குறையும். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய சுய மதிப்பின் அளவு என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. சுய மதிப்பு என்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, புத்தி, செயல், திறமை, ஆசை, கோபம், மயக்கம், விருப்பு, வெறுப்பு போன்றவற்றின் சரியான அளவீடு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு செய்ய முடிந்த செயல் எது என்று ஆராய்ந்து பார்த்து அதை செய்து வெற்றி பெறுவோம். செய்ய முடியாத செயல்களை விலக்கி வரக்கூடிய துன்பத்தை முன்பே தடுத்து விடுவோம். இதுபோலத்தான் உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் சுகபோகங்களை மட்டும் நாம் நாடிக்கொண்டு இருப்பதால் உடல் மனம் இரண்டும் மகிழ்ச்சி அடையும்படியான விஷயங்களில் செயல்படுவதே வாழ்க்கை என்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கும் தீங்கை தரும், மற்றவருக்கும் தீங்கை தரும், தன் உடன் இருப்பவருக்கும் மிகுந்த துன்பத்தை தரும். சுகம் என்பது என்னவென்றால், எனது உடலும் மனமும் எப்போதும் நான் நினைத்தபடி செயல்களை செய்யக்கூடிய ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும். அதற்காக உடம்புக்கு தொந்தரவு தராத உணவுகளை தொந்தரவு தராத அளவுகளில் உண்ண வேண்டும். அதுபோல மனதுக்கு சங்கடத்தை தரக்கூடிய பேச்சுகளோ செயல்களோ நடக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து விலகி வந்துவிட வேண்டும்.
மனதுக்கு சங்கடம் தரக்கூடிய பேச்சையும் நடத்தையையும் சூழ்நிலைகளையும் நாமும் மற்றவருக்கு உருவாக்கக்கூடாது. இந்த உடல் ஆரோக்கியம், மனதுக்கு உண்டான ஆரோக்கியம் ஆகியவை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் மாறுபாடுகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை எப்படி கடைபிடிப்பது என்றால், நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் நமக்கும் தொந்தரவில்லாமல் அடுத்தவர்களுக்கும் தொந்தரவில்லாமல் இருந்தால் போதுமானது. மற்றவர்களை இப்படித்தான் இருக்க வேண்டுமென்று நாம் கட்டாயப்படுத்த முடியாது. அதனால் அவர்களின் பழக்க வழக்கங்களோ செயல்பாடுகளோ நமக்கு ஒத்து வரவில்லை என்றால் நாம் விலகி வந்துவிட வேண்டும். அப்படி விலகி வர முடியவில்லையே, அதற்கு காரணம் என்னவென்றால், ஒன்று, அவர்களிடம் நமக்கு ஆக வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்கும். அந்த காரியம் நடக்க வேண்டுமென்று நாம் பல விஷயங்களை சகித்து கொண்டு துன்பத்தை நாமாகவே ஏற்றுக்கொண்டிருப்போம். அந்த காரியம் என்பது பொருளாதாரமாக இருக்கலாம், நம்மை அவர்கள் புகழ வேண்டுமென்று இருக்கலாம். இன்றைக்கு இருக்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டுமென்று பிள்ளைகளின் சுய தேவைகளை கூட அவர்களை செய்ய விடாமல் சோம்பேறிகளாக்கி, தங்களுக்கு கிடைக்காதவற்றையெல்லாம் அவர்களுக்கு சுலபமாக கிடைக்க வைத்து, அவற்றின் மதிப்புகளை தெரியாமல் செய்து அவர்களை சுயநலவாதிகளாக வளர்க்கிறார்கள். கேட்டால் அதற்கு பெயர் பாசம், அன்பு என்று காரணம் சொல்லுவார்கள். இதன் பின்னால் ஒளிந்திருக்கும் விஷயம் என்னவென்றால், என் மகன் நான் இல்லாமல் உணவருந்த மாட்டான், என் காலத்துக்கு பிறகு அவன் என்னை நினைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசைதான். சரியான தாய் தந்தையராக இருந்தால் இன்னென்ன காலகட்டங்களில் இன்னென்ன சூழ்நிலைகள் வரும், அவற்றை அவன் எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கான சிரமங்களை அவன் முன்பே அனுபவிக்க வேண்டுமென்று வயதுக்கு தக்கபடி உணவையும் பொருளையும் சிரமமான சூழ்நிலைகளையும் வழிகளையும் ஏமாற்றங்களையும் கடந்து வரக்கூடிய மனிதர்களாக அவர்களை உருவாக்குவார்கள். அப்படி வளர்ந்த பிள்ளைகள் தங்களுடைய செயல்பாட்டால் வெற்றிகளை எளிதில் பெறுவார்கள். அப்படி வெற்றி பெறும் ஒவ்வொரு சமயத்திலும் அதற்கு காரணமான தனது தாய் தந்தையரை எப்போதும் மதிப்புடன் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு மக்களுக்கு உயிர் மீது ஏன் இவ்வளவு பயம்? விஞ்ஞான வளர்ச்சிகள் மிகவும் அபரிமிதமாக வளர்ச்சியடைந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள் வருகிறது. அதுபோல புது புது நோய்களும் உருவாக்குகிறார்கள். அறிவியல் வளர்ச்சி அபரிமிதமாக ஆகும்போது நோய்கள் குறைந்திருக்க வேண்டும், மருத்துவமனைகள் குறைந்திருக்க வேண்டும். ஆனால் எந்த அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி வருகிறது என்கிறார்களோ அந்த அளவுக்கு இயற்கையின் பேரழிவுகளும் விசித்திரமான நோய்களும் கோர விபத்துகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை முன்னேற்றம் என்பதா அல்லது மனிதன் மிருக நிலைக்கு கீழிறங்கி செல்கிறானா என்று தெரியவில்லை. ஏன் இந்த உயிர் பயம் என்றால், மனிதனுக்கு பாதுகாப்பு என்பது அதிகமாகிவிட்டது. அதனால் மனிதனிடம் ஒற்றுமை குறைந்து விட்டது, சுயநலம் மேலோங்கி விட்டது. மேலோங்கிய சுயநலத்தால் தான் மட்டுமே வாழ வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கென்ன என்கிற எண்ணம் வந்து அதன்படியே செயல்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த சுயநலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி பிள்ளைகள் அண்ணன் தங்கை ஆகிய குடும்ப உறவுக்குள்ளேயே தனி மனிதர்களுக்குள்ளேயே அதிகமாக வந்துவிட்டது. சுயநலம் மேலோங்கியதால் உடலை பற்றின அக்கறை இல்லை. அதனால் சுகபோகங்களை விரும்பி அவற்றின் பின் சென்று உடலை கெடுத்து கொள்கிறார்கள். பணம் இருந்தால் அனைத்தையும் சரி செய்து விடலாம் என்று பணத்தை மட்டுமே சேர்த்து வைக்கிறார்கள். கடைசியில் நோய் சரியாவதில்லை. இவர்கள் எதை சுகமென்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் கண்முன்னே இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாமல் பார்த்து ஏங்கும் நிலைக்கு வந்து விடுவார்கள். அதன் பின்பு பக்கம் பக்கமாக தத்துவங்களை பேசுவார்கள். கேட்பதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். நமக்கு எப்போது மரணம் வரும் என்று தெரியாது, யாரால் ஆபத்து வரும் என்று தெரியாத ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது நம்முடைய பாதுகாப்புக்காக மக்களை ஒன்று சேர்த்துவோம். உதாரணமாக சொல்வதானால், ஒரு தனியான காட்டில் மாட்டிக்கொள்கிறோம். வலுவான மிருகத்தை எதிர்த்து கொன்றால்தான் நாம் உயிர் வாழ முடியும். அந்த மிருகங்களை தனிப்பட்ட ஒருவரால் எதிர்க்க முடியாது. ஒரு 10 பேர் சேர்ந்திருந்தால்தான் அதை எதிர்த்து வெல்ல முடியும் என்கிற சூழ்நிலை வரும்போது அந்த 10 பேரும் ஒற்றுமையுடன் இருப்பார்கள்.
அந்த மிருகத்தை கொன்ற பின்பு ஒற்றுமை குறைந்து விடுமா என்றால், மீண்டும் அந்த ஆபத்து வராது என்றால் ஒற்றுமை குறைந்துவிடும். ஆனால் மீண்டும் அந்த ஆபத்து வரும் என்றால் 10 பேரும் ஒருவருடைய ஆரோக்கியத்தை மற்றொருவர் அக்கறையுடன் பாதுகாக்க முயற்சி செய்வார். தன் உடல் நல்ல ஆரோக்கியத்துடனும் செயல்பாட்டுடனும் இருக்கும்போதே மற்றவர்கள் உடலின் பாதுகாப்பில் அக்கறையாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அப்படி அல்ல. எல்லாம் முடிந்து தன் உடல் செயல்படாத நிலைக்கு வந்த பிறகு மற்றவர்களின் மீது அக்கறை காட்டுவார்கள். ஏனென்றால் அவர்களின் தயவு தற்போது இவர்களுக்கு தேவையாக இருக்கும். யார் இவர்களை மதிப்பார்கள்? இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய சுய மதிப்பீடு என்னவென்றே நமக்கு தெரியவில்லை. அடுத்தது, நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளின் மதிப்பு தெரியவில்லை. நமக்கு கிடைத்த பொருளை பயன்படுத்த தெரிவதில்லை. அதனால் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியவில்லை. மற்றவர்களின் வெறுப்பையும் பாவத்தையும் சம்பாதித்து கொள்கிறோம். இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டுமென்றால் நம்முடைய சுய மதிப்பு, அதாவது நமக்கான அறிவு, திறமை, செயல் ஆகியவற்றை பற்றின அளவீடு இருந்தால், அந்த அளவீடை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் இன்பமானதாக இருக்கும். மரணத்தை பற்றின பயம் வரவே வராது. பிறப்பு எப்படி நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதுபோலவே மரணமும் வரும். நான் எனக்குண்டான வேலையை முடித்துவிட்டேன், சிறப்பாக செய்தேன், நான் இந்த உடலை விட்டு எனது அடுத்த கட்ட பயணத்துக்கு நான் தயாராகிறேன் என்ற பக்குவம் வந்துவிடும். முன்னோர்கள் மரணத்தை ஒரு உதாரணத்துடன் ஒப்பிட்டு சொல்லுவார்கள். நாம் ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்கிறோம். அங்கு காலையிலிருந்து மாலை வரை ஒரு வேலையை செய்கிறோம். முழு ஈடுபாட்டுடனும் அக்கறையுடனும் அந்த வேலையை செய்யும்போது நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் பயனடைபவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நாம் பாராட்டப்படுவோம். வேலை முடிந்ததும் மீண்டும் நமது வீட்டிற்கு திரும்பி வந்து விடுவோம். அதுபோலத்தான் இந்த பூமியில் நீ பிறந்து உன்னுடைய தகுதிக்கு தகுந்தது போல எந்த வேலையை செய்ய வந்தாயோ அதை சரியாக தேர்ந்தெடுத்து சிறப்பாக செய். அந்த வேலை முடிந்ததும் நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கு மீண்டும் செல்வாய் என்று முன்னோர்கள் கூறினார்கள். நாம் மகிழ்ச்சியுடன் வாழ சுய மதிப்பீட்டுடைய செயல்பாடு அவசியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.